தியாவுக்கு தரணீஸுக்காக நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை கிலோ நிச்சா வாங்கிட்டு வந்தேன்? ப்ளஸ் தரணீஸ் எல்லாருமே சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிடுவோம். இங்கே முதல்ல இங்கே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுனேன்? ஓகே, நான் குழம்பு வச்சு கொடுத்து கேக் வெட்டிடுவாள். கேக் வெட்ட மாட்டேன். இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து 2 லட்சம். ஓகே பாப்பா, இன்னொரு பாப்பா எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, அது அப்புறமா சொல்கிறோம். ஆமாம், என்னங்க நாய் அலறிக்கிட்டு ஓடுது. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாப்பா ஹாய் சொல்லுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செல்வா தான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறாரு. ஆமாம், நிஷாவுக்கு தியாவுக்கு தரணீஸுக்காக நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை கிலோ நிஷா வாங்கிட்டு வந்தேன்? 3/4 கிலோ. சரி, 3/4 கிலோ. இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அது அப்புறம் அம்மா, அவன் எங்கள் அம்மா சாப்பிடாது, எங்கள் அப்பா, நிஷா, தரணீஸு, தியா ப்ளஸ் தரணீஸ் எல்லாருமே சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிடுவோம். இங்கே முதல்ல இங்கே வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுனேன்? ஓகே, நான் குழம்பு வச்சு கொடுத்து இவங்க நைட்டில் மட்டும் அம்மா பிள்ளை, பகலில் அப்பா பிள்ளை. சரி வாங்க, இப்போ வந்து வெளியில் விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறாரு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக் வந்துருச்சு அப்படின்னா நிஷா கன்ஃபார்மாக என்ன கேக் வெட்டிடுவாள். கேக் வெட்ட மாட்டா. இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து 2,95,000 பேர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5,000 பேர் வந்தால் 3 லட்சம் பேர் கேக் வெட்டிடுவா நிஷா. 3 லட்சம் பேர். சரி ஓகே பாப்பா, இன்னொரு பாப்பா எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, அது அப்புறமா சொல்கிறோம். ஆமாம், ஓகே. இப்போ வந்து செல்வா வந்து தயார் நிலையில் இருக்கார் சமையலுக்கு. சட்டி எடுத்து அடுப்பில் வைங்க. நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு வச்சு மாசா அடுப்பு பற்ற வைக்கிறதுலாம் நான் கறி துணி எல்லாம் இல்லை, நீங்கள் வைங்க. இப்போ சட்டி வைக்கிறதுக்கு கறி துணி, பிடிக்கிறதுக்கு தான் கறி துணி. ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். நிஷா தின்னு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னான்னா, நல்லா இல்லைன்னு சொன்னான்ட்டானா இப்போ உடனே இப்போ ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? செருப்பு போட்டுக்கிட்டு சமைக்காதீங்க. ஆமாங்க, செருப்பு போட்டுக்கிட்டு சமைக்காதீங்க. என்ன அளவு பார்த்துக்க நிஷா. ஊத்து, என்ன கை நடுங்குதா? போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து விட்டாச்சு. இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தட்டில் வைத்திருப்பேன். அது இதெல்லாம் எடுத்து வைக்கிறது கூட நான் ஒரு சும்மா அப்படியே எல்லாத்தையும் சட்டியில் கொட்டுறது மட்டும்தான். சரி எடுதுங்க. இங்கே பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாமே ஒன்று ஒன்று இதாக இருக்குது. இதாக கரண்டி. சரி, அடுத்து அது கறிக்கிறோம். நீ போய் அங்கே எடுத்துகிட்டு வா. அடுத்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு வா. பச்சை மிளகாத்தை போடு. பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு இப்போ கோல்டு கலரில் வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு. சரி பொட்டுங்க. வதக்கி நான் சாப்பிட்டேன், அதுவும் கண்ணாடி பதமும். இப்போ இவர் வதக்கில் இப்போ நான் திங்க போகிறேன். பார்த்துட்டேன். என்னங்க நாய் அலறிக்கிட்டு ஓடுது. அடுப்பை உள்ளது இல்லையோடு. ஓ, நீ தானே சமைக்கிற, நீ தான் தானே தள்ளு. பார்த்து மெல்ல விறகு வலிக்க போகுது. அது பற்ற வைக்கிறது பண்ணாட, அது பேர் பண்ணாட, பற்ற வைக்கிறது. வெங்காயத்தை வதக்குங்க. பல்லுக்காக தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பல்லுக்கும் போய் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. பல்லுல அவளுக்கு பூச்சிப்பல் நிறைய பேர் பல்லுல என்ன அப்படின்னு பூச்சிப்பல் முட்டாயி நிறைய அதிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இவர் பல்லுக்காக தான் இது பண்ணேன். சரி வெங்காயம் நீ பேசிட்டு இருந்தா அது வெங்காயம் கறிக்கு போயிடும், ராசி போயிடும். அதனால அதெல்லாம் என்ன அடுத்தது பேசுவோம். இல்லை லெமன் ஜூஸ் குடிச்சான்ல, அது தொண்டையில் ஒரு மாதிரி. லெமன் ஜூஸ்னா லெமன் ஜூஸ். கண்ணாடி பதம் தெரியுமா? கோல்டன் கலர் தெரியுமா? அந்த அளவுக்கு வதக்கலாம். இன்னைக்கு நீ சமைக்கிறியா நான் சமைக்கிறேன்? நீங்கள் தான் சமைக்கிறீங்க. அப்போ நீ என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டாருங்க? சரி அப்போ சமைங்க. அடுப்பு எரியாலையா ஒரு போட்டு வதக்குறாரு.
எல்லாம் சுத்தமாக ஜோலி முடிஞ்சு முடிஞ்சு. பிஹைண்ட் தி சீன்ஸுங்கிற மாதிரி இந்த நிஷா கோழியை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் இப்போ புதுசாக வந்து ஒரு 4 குஞ்சு வாங்கியிருக்கோம். குஞ்சு வாங்கியிருக்கோம்னா ஆமாம், கோழி குஞ்சு 4 இது வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா நேற்று முந்தா நாள் 2 இது வாங்கினதா. அதுக்கு முத நாள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 இது வாங்கினோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது நேற்று இன்னைக்கு திங்கக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்று 2 குஞ்சு வாங்கினோம். மொத்தம் 4 குஞ்சு. ஆமாம், முட்டை அடை வச்சது வந்து எல்லாம் ஒரு 20 முட்டை வேஸ்ட்டு. 20 முட்டை பொரிச்ச. 11 முட்டை கோழி குஞ்சு பெருக்கல. ஆமாம், 11 முட்டை ஊளை முட்டை ஆயிடுச்சு. 11 முட்டை இது ஆக்கியாவது தின்றுருக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 10 முட்டை இருக்குது, கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை யாருக்கும் வேணா கேளுங்க. நம்ம நேராக டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்தேன் என்ன ஏற்கனவே ஒருத்தவங்க வயசுக்கு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கா நிஷா. வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆமாம், வீட்டுக்கு வந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டை வயசுக்கு வந்தால் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஏன் முன்னாடி சாப்பிட்டாலும் தெரியல. அப்போ சாப்பிடல, இப்போ சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் நின்றுருக்கேன். நீ போடி அடுத்து என்னன்னு பாரு. செல்வாடைய நிலமையை பாருங்க. ஒன்றும் நிலமையெல்லாம் இல்லை, எரிச்சு விட்டதுண்ணா. வெங்காயம் இங்கே பாரு, நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க. போங்க தக்காளி இட்டு வந்து கொட்டுங்க. வயசான கிழமை மாதிரியே நடப்பாரு. கொட்டு போய் வெளுத்து விட்டுருந்தேன். தக்காளியை கொட்டுங்க. பப்பாளி பழம் உதச்சனச்சுக்கா. இல்லை பப்பாளி பழம் நம்ம வந்து வீடியோ போட்டதில்லை. அதனால் தியாவும் தனிச்சு இன்ன வரைக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு தடவையாக சரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அது நேற்று சாயந்தரம் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பழம் இவ்வளோ பெரிய பழம் 20 ரூபா சொன்னாங்க. அடுத்து தக்காளி நல்லா அதான் போடுங்க. உப்பு மஞ்சத்தூளும் போடுங்க. 300 வெடி எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு. 2 தக்காளி போட்டேன், 2 வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதுதாங்க நேற்று நான் ஒரு சந்தேகப்பட்டு கேட்டேன். விந்து உப்புங்க. அது இந்து உப்பு. இந்து உப்பு. இந்து உப்பு. சிரிக்காத போடு. இந்த உப்புன்னு சொன்னேன். வீடியோ போய் நம்ம பாரு. இந்த உப்புன்னு நான் சொன்னேன். விந்து உப்பு இல்லை, இந்து இந்து உப்பு. இந்து ஐயோ செல்வாட கூத்துதான். கூத்து இல்லை. என்ன உப்பு ராஜா? இந்து உப்புன்னு இருக்கும். உப்பு நான் அந்த பேர் வேணா நான் காட்டுறேன். ஒரு செல்வா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேர் நான் உங்களுக்கு காட்டுறேன். உப்பு பேர் அது இப்போ போடுறதில்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுறது. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வந்து நல்லா குலைவாக வரணும். மரம் இருக்கிறாங்க, மரம் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா பொன்னிறமாக வதக்க வேண்டும். அதெல்லாம் பொன்னிறமாக வதக்கலாம். பசி செல்வா கொண்டுங்க. செல்வா வந்து பசி தாங்க மாட்டார். யாரெல்லாம் அந்த கரெக்ட் டயத்துக்கு டான்னு எனக்கு சாப்பிட்ருவேன். இந்த டயத்துக்கு வந்து நான் டான்னு சாப்பிட்றேன்னா இவங்களை சப்ஸ்கிரைபரை கேட்குறேன். நீங்கள்லாம் வந்து கரெக்டாக டான்னு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவீங்களா? இல்லை சாப்பிடாதனால ஏதாவது பிரச்சனை வருமா? தலைவலி இல்லை ரொம்ப பசிலாம் தாங்க முடியாமல் நான் ஏதாவது எடுத்து சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார். நைட்டு. ஆமாம், இல்லை தேவைப்பட்டால் 2 தடவை சாப்பிடுவார். அது எப்போனா நைட்டு 2 மணிக்கு இல்லை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கேட்பேன். இல்லை இப்போ மதியம் சாப்பிடுவார், கொஞ்சோண்டு சாப்பிடுவார். அப்புறம் நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் 2 மணிக்கு கொஞ்சம் சாப்பிடுவார். 4 மணிக்கு கொஞ்சம் சாப்பிடுவார். எத்தனை தடவை சாப்பிடுவாங்க? நீ அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. என்னைக்காவது தான். தக்காளி வெங்காயத்தை இருங்க நல்லா வதக்கிட்டு வந்துடுறேண்ணா. இவருக்கு வதக்க தெரியலை, இளமையாகவே இருக்கும் அதுக்காக. எடுங்க தக்காளி இந்த வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே நம்ம 4 குஞ்சு. இதுதான் இந்த 2ம் அந்த 2ம். இது இல்லை இது இவங்களோடது இங்கே வந்துருச்சு. எங்களோடது வெள்ளை கலரில் இருக்கும். இது பக்கத்து வீட்டு கரக்காவோடது. ஸ்பூன் அதிலே இருக்குமே இல்லையா? சரி, ரைட்டு. இன்னும் கொஞ்சம் போடுங்க. நல்லா போடுறீங்க. இன்னும் கொஞ்சம் போதும். நம்ம வதக்குவோம். அவர் கருகவே வச்சுக்காரு.
மசாலா இஞ்சி பூண்டு இது மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் தயிர் என்ன குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் கொட்டுங்க. அவ்வளோதான் இருக்குது, 2 ஸ்பூன் தான் இருக்குது. எல்லாத்தையும் கொட்டிடுவோம். ஆமாம். அடுத்ததை போய் எடுத்துக்கிட்டு வாங்க. தயிர் ஹட்சன் தயிர் தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான் இருக்குது. மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இன்னும் போடலை, எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. ஐயோ காரம் பிள்ளைங்க திங்கிறதா இல்லையா? இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு, இன்னும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போடுற, 1/2 ஸ்பூன் இதான் 1/2 ஸ்பூன் போடு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ கறி எடுத்துட்டு வாங்க. கறி அது அப்புறமா அப்படி வச்சு கட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், லெமன் எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் கறி. கறி நம்மளோட நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. செல்வாக்கு என்ன பிடிக்குன்னு கேளுங்க. கொட்டை நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. கறி தண்ணியெல்லாம் செடியில் ஊற்றணும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஊற்ற மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஊற்றினா தான் வந்து நல்லா வளரும். லெமன் லெமன் 4 குஞ்சு இருக்குது, 8 குஞ்சு இருக்குது. எல்லா குஞ்சும் கலந்துருச்சு. இல்லை எங்களோட கொஞ்சம் தனியாக தெரியும். அந்த அது 2 நம்மளோட, இதுவும் அந்த இங்கிட்ட வருதுல்ல, அது 2 நம்மளோட. இன்னும் 2 புதுசாக இருக்குது, அது முன்னாடி நிற்கிது. சரி லெமனை கட் பண்ணுங்க. இப்போ லெமனை எப்படி கட் பண்ணுவான்னு பாருங்கள். அங்கே பாருங்க, அப்படி ஐயா எப்படி கட் பண்ணு. ஒரு லெமனை கூட இருக்க தெரில. நம்மளோடது மட்டும் தனியாக 2 அங்கிட்டு போகுது பாரு. இதனால் எங்களோடது. லெமனை அது விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துட்டோம்னா கடைசி விவசாய படத்தில் கேட்பாங்களே விதையே இல்லை அப்படின்ட்டு, அந்த மாதிரி. இங்கே பார்த்து வீடியோ எடுறீங்க, இங்கே பார்த்து தாங்க எடுக்கிறீங்க. லெமனை காட்டிக்கிறீங்க. ஆஃப் லெமன் இந்த மாதிரி புள்ளிஞ்சு எடுத்தோம்னா அதில் உள்ள அந்த இதெல்லாம் உள்ளே போடுங்க. இப்போ வந்து லெமனை புளிஞ்சிட்டார். அடுத்தது தண்ணி சிக்கனுக்கு குண்டாவில் இருக்குது. இருங்க கிளறி விட்டார். போதும். போதும் வேகட்டும். வேகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு நல்லா தலை வென்று கொதிக்கிறது. இப்போ வந்து தியாவும் நிஷாவும் சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வந்து நானும் தர்னிஷும் சாப்பிடுவோம். ஏன்னா இவர் வந்து புல்ல இல்லாமல் சாப்பிட மாட்டார். இப்போ அதை விட்டு தின்னோம்னா அது மனசாட்சிக்கு ஒத்து வருமா? மனசுக்கே வைப்பார் விட்டுட்டு தின்னோம்னா. ஓகே, இன்றைக்கி செல்வா வச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் சமைச்சிடாதீங்க. ஏன்னா வந்து அவரே சமைக்க தெரியாமல் சமைச்சு வச்சிருக்காரு. ஒன்றுமே தெரியாமல் சமைச்சதுனால தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். ஓகே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும் சாப்பிடாது, அது எப்போவுமே சாப்பிடாது. மற்றபடி 5 பேரும் சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி. எல்லாம் வந்திருக்கு. நிஷாவுக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு நகை வேறு எடுக்க போகிறோம். நகை எடுக்கையில் அந்த வீடியோ பாக்ஸ் ஆர்டர் பண்ணி அது வர்றப்ப அதுவும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 500 லைக் வந்துச்சுன்னா வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி அடித்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போட்டுருவோம். நாட்டுக்கோழி பிரியாணி அன்னதானம் போட்டுருவோம். ஓகே பாய். லவ் யூ.